கடனை திருப்பி செலுத்த முடியாததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்த குடும்பம். சேலத்தில் அதிர்ச்சி சம்பவம் நடந்தது இதுதான். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ், 47 வயது. இவருக்கு ரேகா 40 என்ற மனைவியும் ஜனனி என்ற மகளும் இருந்துள்ளனர். இவர்கள் சொந்தமாக வெள்ளிப்பட்டறை நடத்தி வந்தனர். சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் கடன் வாங்கி 2 தளங்களை கொண்ட அடுக்குமாடி வீடொன்றை கட்டியுள்ளனர். பட்டறை வருமானத்தில் கடனையும் கொடுத்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்தனர். கடன் வாங்கியவர்கள் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுள்ளார். அதனால் அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாததால் கடனை செலுத்த முடியவில்லை. அதோடு அபராத தொகையும் சேர்ந்து கடன் தொகை அதிகரித்துள்ளது. மேலும் வங்கி ஊழியர்களும் வீட்டுக்கு வந்து கடனை செலுத்துமாறு சத்தம் போட்டுள்ளனர். தருவோம் நாளை என்று அவர்களை அனுப்பியுள்ளனர். பின்பு செய்வதறியாது கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு கணவன் மனைவி மகளுடன் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். நீண்ட நேரம் யாரும் வெளிவராததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகத்தில் உள்ளே சென்று பார்த்தபோது தற்கொலை செய்தது தெரியவந்தது. கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்பதை வெளியிட காவல்துறை மறுத்துள்ளது.